உலகிலேயே சூரியனுக்கு மிக அருகில் சென்று ஆய்வு செய்யும் கருவியெனில் அது அமெரிக்காவின் பார்க்கர் விண்கலம்தான். இதற்கும் இஸ்ரோவின் ஆதித்யா L1க்கான ஒப்பீட்டை விவரிக்கிறார் செய்தியாளர் பாலைவெற்றிவேல். தற்போது பார்க்கர் விண்கலம் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் நாசாவால சூரியனுக்கு மிக அருகில் அனுப்பப்பட்டு ஆய்வை மேற்கொண்டது. தற்போது இஸ்ரோ தரப்பில் வெறும் 350 கோடி ரூபாய் செலவுல மட்டும் அனுப்பி ஆய்வை தொடங்கியிருக்கு. இரண்டாவது படியா நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டும் உள்ள வித்தியாசம் என்ன? என்னென்ன செயல்பாடுகளில் வித்தியாசம் இருக்கிறது? சக்தி, ஆதித்யா விண்கலம் லக்ராஞ்சியன் புள்ளியை சென்றடைந்துள்ள நிலையில சூரியனை ஆய்வு செய்வதற்காக இதுவரை சர்வதேச அளவில் 20க்கும் மேற்பட்ட விண்கலங்கள் அனுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா போன்றவை தொடர்ச்சியாக சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்கலங்களை அனுப்பினாலும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆதித்யா L1 விண்கலத்துக்கும் இந்த பார்க்கர் சன் ப்ரோப் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்துக்கும் இடையிலான அந்த கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. குறிப்பாக ஆதித்யா L1 விண்கலம் இஸ்ரோவால அனுப்பப்பட்டது, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தினால அனுப்பப்பட்டது. பார்க்கர் விண்கலத்தை பொறுத்தவரை அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவால் அனுப்பப்பட்டுள்ளது. மற்றும் பாத்தீங்கன்னா இந்த இரண்டுக்கும் இடையில எப்போ அனுப்பப்பட்டது? இது பார்க்கர் விண்கலத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 12, 2018 அப்போ அனுப்பப்பட்டது. செப்டம்பர் 2, 2023 இது ஆதித்யா அனுப்பப்பட்டது. ரெண்டுமே 5 வருட இடைவெளியில அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. மேலும் இதனுடைய எடை வித்தியாசத்தை பார்க்க முடியுது. பார்க்கர் விண்கலம் 685 கிலோ, ஆதித்யா 1475 கிலோ. ஆதித்யாவை ஒப்பிடும்போது பார்க்கர் விண்கலம் அதனுடைய எடை அளவு 3 மடங்கு அளவிற்கு குறைவாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த கம்பேரிசன்ல பார்க்க முடியுது. அடுத்ததாக ரெண்டுத்துக்கும் ஆன செலவு இதுதான் மற்ற ஒரு திட்டங்களை விட ஆதித்யாவை மேன்மையாக காட்டுது. மற்ற நாடுகள்லாம் குறைந்தபட்சம் சூரியனை ஆய்வு செய்வதற்கான விண்கலங்களை 1000 கோடி ரூபாய்க்கு மேல அனுப்புற நிலையில இஸ்ரோ 380 கோடி ரூபாய் செலவுல பொருட்செலவுல தான் மொத்த திட்டத்தையும் செயல்படுத்தியிருக்காங்க. 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் லக்ராஞ்சியன் புள்ளியை அடைவதற்கு ஆன செலவே மொத்தமாக 380 கோடி தான். ஆனால் அந்த பார்க்கர் விண்கலத்தை பொறுத்தவரை 12,000 கோடி. கிட்டத்தட்ட இஸ்ரோவோட ஆதித்யா விண்கலத்தை ஒப்பிடும்போது இதனுடைய அளவு பாத்தீங்கன்னா பல மடங்கு அதிகமாக இருக்கிறது. அதுதான் ரெண்டு செலவு மதிப்புகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. இருந்தாலும் ஆதித்யாவை விட பார்க்கர் எந்த அளவிற்கு திறன் மிக்கது அப்படிங்கிறத நம்ம அடுத்து வர்ற ஸ்லைட்ல பார்க்க போறோம். ஆதித்யாவை விட எந்த அளவிற்கு திறன் மிக்கது அப்படின்னா, ஆதித்யா விண்கலம் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில உள்ள L1 என்கின்ற புள்ளி, அந்த L1ங்கிற புள்ளி 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. எங்க இருந்து? பூமியில இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஆனா பார்க்கரை பொறுத்தவரையும் இந்த 62 லட்சம் அப்படிங்கிறது சூரியன்ல இருந்து 62 லட்சம். அப்போ பூமியில இருந்து 14.5 கோடி. பூமிக்கும் சூரியனுக்கும் உண்டான தொடர்பு 15 கோடி. இந்த 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் 14.5 கோடி கிலோமீட்டர் பார்க்கர் விண்கலம் பயணிச்சிருக்குது. குறிப்பாக சூரியனுடைய வளிமண்டலம் என கூறப்படுகின்ற இந்த கரோனல் பகுதி புறணிகள்லையும் ஆய்வு மேற்கொண்டிருக்குது. மிக நெருங்கி போயிருக்கு. 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துல ப்ரோப் எடுத்த அந்த பார்க்கர் ப்ரோப் எடுத்த சூரியனுடைய புகைப்படங்களை கூட வெளியிட்டாங்க. இது ரெண்டுடைய ஆயுள் காலங்களை பார்க்க போறோம். நாசாவினுடைய பார்க்கரை பொறுத்தவரை 7 ஆண்டுகள் செயல்படும் சொல்றாங்க. 2018 அனுப்பப்பட்டது, 2025 அடுத்த வருடம் வரை செயல்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஆதித்யா பாத்தீங்கன்னா 7 வருடங்கள், இது 5 வருடங்கள். ஆதித்யா விண்கலத்தை பொறுத்தவரை 2029 வரை செயல்படும். பார்க்கரையும் ஆதித்யாவையும் ஒப்பிடுவது பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட அந்த விண்கலங்கள் என்றாலும் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் நோக்கங்கள் வேறு. பார்க்கர் விண்கலத்தை பொறுத்தவரை சூரியனை ரொம்ப நெருங்கி போய் ஆய்வு செய்யறது. ஆதித்யாவை பொறுத்தவரை பூமியினுடைய காந்தப்புல மண்டலத்திலிருந்து வெளியே போய் நேரடியாக சூரியன்ல இருந்து வர்ற ஆய்வுகளை மேற்கொள்றது. குறிப்பாக பார்க்கர்ல 6 அறிவியல் ஆய்வு கருவிகள் இருக்குது. இஸ்ரோவினுடைய ஆதித்யால 7 அறிவியல் ஆய்வு கருவிகள் இருக்குது. மொத்தமா இந்த இரண்டுக்கும் உள்ளான அந்த ஒப்பீடுகளை தான் பார்த்தோம். பொருட்செலவுகளை பொறுத்தவரை பார்க்கர் அதிகமாக இருக்கிறது. ஆனால் சூரியனை ரொம்ப நெருங்கி போய் ஆய்வு பண்ணியிருக்கு. ஆனால் ஆதித்யாவை பொறுத்தவரை எதற்கும் சளைத்ததல்ல என்கின்ற ரீதியில 7 அறிவியல் ஆய்வு கருவிகள் 2029 வரை செயல்படும்.
சூரியனுடைய மேற்பரப்பில் நாம் கண்டறியாத பல தரவுகளை ஆதித்யா விண்கலம் நமக்கு கொடுக்க போகிறது. சக்தி விரிவா விளக்குனீங்க. நன்றி பாலவெற்றிவேன்.